ஹலோ! இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் உங்கள் வீட்டில் இருக்கா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு அசத்தலாம். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஏரியாவில் இதை சொய்யா மாவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மைதா மாவும் வெள்ளை சர்க்கரையும் தான் போடுவாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 பழுத்த வாழைப்பழம் எடுத்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஆப்ப சோடா அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏலக்காய் தூள் இதெல்லாம் கலந்து இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலாக போட்டு எடுத்துடலாம். மைதா வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் வரும் செவந்து. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல தப்பு இல்லைங்க. வாழைப்பழம் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது சூடாக சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை பழப்பணியாரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இங்கே சொய்யா மாவுன்னு சொல்லுவோம். ஆறுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கே. அப்புறம் என்ன, மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.